நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு சில கண்டிஷன்ஸ் வெக்டர் அடிஷன்ல சில கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதோட ஃபைனல் ஃபார்முலாஸ் வந்து இந்த மாதிரி டெரைவ் ஆகும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு எப்ப சார் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும்? நம்ம ரெண்டு வெக்டர் ஆட் பண்றோம். அப்ப எப்ப மேக்ஸிமம் வேல்யூ இருக்குன்னா நம்ம ஒரே டைரக்ஷன்ல கொடுக்கும்போது, ரெண்டு வெக்டரும் ஒரே திசையில இருந்தா நம்ம அதை ஆட் பண்ணோம்னா மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும், பெரும மதிப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப ரெண்டு வெக்டரை நம்ம ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்றோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் சேம் டைரக்ஷன்ல ஒரு பாடி மேல ஆக்ட் ஆகுது. நான் எப்பயுமே ஃபோர்ஸ் தான் எடுத்துக்க போறேன். ஓகேங்களா? ஃபோர்ஸ் வச்சு ஈஸியா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷன்ல கொடுக்குறேன், அதே டைரக்ஷன்ல இருந்து 7 நியூட்டன் கொடுத்தேன் அப்படின்னா பொருள் கொஞ்சம் வேகமா நகரும். ஐ மீன் அதிக தூரம் நகர்ந்திருக்கும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப அதோட எண்மதிப்பு தொகுபயன்கிறது என்னது? அதோட ரிசல்டன்ட் எப்ப அதிகமா கிடைக்கும்னா பெரும மதிப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப நல்லா கவனிங்க. இந்த இடத்துல காஸ்ட் பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? 0 ன்னு யூஸ் பண்ணலாம். ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் 0. cos 0 ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா வந்து உங்களுக்கு 1 ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? cos 0 ஓட வேல்யூ 1. அப்ப நமக்கு ரூட்டுக்குள்ள எப்படி இருக்கும்னா a² + b² + 2ab அப்படின்னு நமக்கு கிடைக்கும். எதுக்குள்ள? ரூட்டுக்குள்ள. ஓகேங்களா? ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் என்ன 0 எப்ப ஒரே டைரக்ஷன்ல அப்ளை பண்ணும்போது. நம்ம இதுக்கு எப்படி இருக்குது பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு இயற்கணிதத்துல நம்ம பார்த்த ஃபார்முலா a² + b² + 2ab அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? a + b ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஆமாங்க, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் அந்த a² + b² + 2ab. அப்ப நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? ரூட்டுக்குள்ள இந்த ஒரு டேர்ம் ரூட்டுக்குள்ள a² + b² a + b ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாங்களா? அப்ப ஸ்கொயர் ரூட்டிங் அண்ட் சைடு நமக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டையும் ஆட் பண்ணா மட்டும் போதும். ரிசல்டன்ட் நமக்கு வேணும். ஆட் பண்றது வேற, தொகுபயன்கிறது வேற. ஓகேங்களா? ரெண்டு இதை நம்ம ஆட் பண்றோம். 5 3 கூட்டினா 8. 5ங்கிற வெக்டருக்கும் 3ங்கிற வெக்டருக்கும் ரிசல்டன்ட் எடுங்க. ஓகேங்களா? தொகுபயன் கொடுங்க அப்படிங்கும் போது அது வந்து ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டரை டிபெண்ட் பண்ணிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டரை டிபெண்ட் பண்ணிருக்கும். அதை வச்சுதான் மாறும். ஒருவேளை ஆங்கிள் 0 சார் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 5 7 12 நம்ம நார்மல் அடிஷன் மாதிரி தொகுபயன்கே. ஓகேங்களா? இல்ல சார் எப்ப சார் கம்மியா இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன்ல நான் இந்த பக்கம் ஒரு 5 கொடுக்குறேன், அவன் அந்த பக்கம் இருந்து ஒரு 7 கொடுக்குறான் அப்படின்னா என்னது? 2 தான் மூவ் ஆகுவேன். ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இங்க ஒரு 5 இங்க ஒரு 7. அப்ப ரிசல்டன்ட் என்ன இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல ரொம்ப முக்கியம், இந்த டைரக்ஷன்ல 2 இருக்கும். ஓகேங்களா? ஒரு டைரக்ஷன் நான் கன்சிடர் பண்ணல, எண்மதிப்பு மட்டும் கன்சிடர் பண்றோம்னா வெறும் 2 டைரக்ஷன் கன்சிடர் பண்றோம் அப்படின்னா இதை பாசிட்டிவ் வச்சோம்னா இது நெகட்டிவ். அப்ப இந்த பக்கம் வருது அப்படிங்கும் போது நமக்கு -2 நம்ம எடுப்போம். ஓகேங்களா? நமக்கு எண்மதிப்பு மட்டும் முக்கியம் இந்த இடத்துல. அதனால நம்ம 2 அப்படிங்கறத மட்டும் தான் எடுத்துப்போம். இது எப்படிங்க சார் எப்படின்னா சேம் அதே ஃபார்முலா. இந்த இடத்துல ஆங்கிள் என்ன வரணும்? ரூட் ஆஃப் a² + b² + 2ab cos θ க்கு பதிலா என்ன வரும்? இங்க 180 டிகிரின்னு வரும். 180 டிகிரி. cos 180 ஓட வேல்யூ மைனஸ்ல வரும். ஓகேங்களா? cos 180 ஓட வேல்யூ மைனஸ். அப்ப a² + b² - 2ab ன்னு கிடைக்கும். என்னன்னு கிடைக்கும்? a² + b² - 2ab. இதை நம்ம எப்படி எழுதலாம்? a - b the whole square. மறுபடியும் இதை ரூட் கேன்சல் இது ரூட் அப்ளை பண்ணும்போது a - b ன்னு கிடைக்கும். a - b அல்லது b - a எண் மதிப்புக்கு. ஓகேங்களா? அவங்க எது வச்சு சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சார் எப்ப சார் வந்து இது ரெண்டு கண்டிஷன், ஒன்னு மேக்ஸிமம் இன்னொன்னு மினிமம். ஓகேங்களா? மேக்ஸிமம் எப்ப கிடைக்கும்? ரெண்டு ஒரே டைரக்ஷன். மினிமம்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேங்களா? பெரும மதிப்பு சிறும மதிப்பு. சார் ஒருவேளை ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் 90 இருக்கு, அப்ப ரிசல்டன்ட்கான ஃபார்முலா என்ன சார்? ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் 90 இருக்கு, ரிசல்டன்ட்கான ஃபார்முலா காஸ்ல அப்படியே என்ன அப்ளை பண்ணோம்? cos 90 அப்ளை பண்ணோம். cos 90 ஓட வேல்யூ என்னது? 0 ன்னு வரும். cos 90 ஓட வேல்யூ என்ன வரும்? 0. ஓகேங்களா? அப்ப 0 அப்படிங்கும்போது 2ab × 0 0 தான் வரும். அப்ப ரூட் ஆஃப் a² + b². எந்தெந்த இடத்துல ரெண்டு வெக்டர் ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா இருக்கும் அதோட ரிசல்டன்ட் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் நம்ம அதிகமா யூஸ் பண்றோமோ இல்லையோ, இது கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். நிறைய யூனிட்ஸ்க்கு தேவைப்படும். நிறைய இடத்துல சின்ன சின்ன இடத்துல வந்து நம்ம இதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான பார்ட். ரெண்டு வெக்டர் எப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா இருக்கோ அதோட ரிசல்டன்ட் வெக்டர் நான் கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். a² + ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். அதை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கூட்டல் பண்ணி அதுக்கு ரூட் எடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? a² + b² ரூட். ஏன்னா இந்த இடத்துல காசோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டு ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன். எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸ், இந்த பக்கம் எஃப்ங்கிற ஃபோர்ஸ், மேல எஃப்ங்கிற ஃபோர்ஸ், ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸ்னா ரிசல்ட் எங்க இருக்கும்? சென்டர்ல இருக்கும். ஆங்கிள் வந்து 45 டிகிரில வந்து நிற்கும். சரி, ஓகேங்களா? அது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. அப்ப அதுக்கான ரிசல்ட் என் மதிப்பு மட்டும் நான் கண்டுபிடிக்கணும் சார். இது ஒரு எஃப்னா a², f², இது ஒரு f². அப்ப 2f² எழுதலாம். f² வெளியில வந்துரும். f வெளிய வந்துரும். f ல இருக்க ஸ்கொயர் நோட் கேன்சல் ஆயிட்டு f மட்டும் வெளியில வரும். ஓகேங்களா? அப்ப f
into √2. அப்ப இதோட அடிஷன் அடிஷன் என்னது ரிசல்டன்ட் என்னது f √2 அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்டிஷன் எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா magnitude of a plus b எதுக்கு உள்ள இருக்கும் அப்படின்னா a minus b விட அதிகமா இருக்கும், a plus b விட கம்மியா இருக்கும். இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? டோட்டல் ரிசல்டன்டோட நடுவுல இருக்கிறது ரிசல்டன்ட், மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் a plus b. அது வந்து a plus b to a minus b, அதாவது ரெண்டுத்தையும் கூட்டி வர வேல்யூக்கும் ரெண்டுத்தையும் கழிச்சு வர வேல்யூக்கும் நடுவுல இருக்கும் ரிசல்டன்ட். எக்ஸாம்பிளுக்கு 7 நியூட்டன் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் 4 நியூட்டன் அப்படிங்கிற ஃபோர்ஸ் எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிட்டோம். அந்த ஒரு பொருள் மேல எப்படி வேணும்னாலும் அப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதோட எண்மதிப்பு எந்த அதோட ரிசல்டன்ட் இருக்கு இல்லைங்களா, தொகுபயன். அந்த தொகுபயன் எதுல இருந்து எதுக்குள்ள இருக்கும்னா 7 4 கூட்டணும்னா 11 நியூட்டன், 7 4 மைனஸ் பண்ணோம்னா 3 நியூட்டன். அப்ப அதோட ரிசல்டன்டோட வேல்யூ எதுக்கு நடுவுல மட்டும் தான் இருக்க முடியும்னா 11 to 3. அது 7 இருக்கலாம், 4 இருக்கலாம், 11 இருக்கலாம், 3 இருக்கலாம். 3க்கு கீழே போக முடியாது, 11 தாண்டி மேல போக முடியாது. அதோட ரிசல்டன்ட். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? முக்கியமான கண்டென்ட்டும் கூட. ஓகேங்களா? அடுத்தது நம்ம வெக்டரோட மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம். வெக்டர் பெருக்கல். ஓகேங்களா? வெக்டர் பெருக்கல்ல 2 வகை இருக்கு. புள்ளி பெருக்கல் ஒண்ணு, அடுத்தது குறுக்கு பெருக்கல். ஓகேங்களா? குறுக்கு பெருக்கல், புள்ளி பெருக்கல். ஓகேங்களா? இந்த புள்ளி பெருக்கல் என்னன்னு சொல்லலாம்னா ஸ்கேலர் பெருக்கல்னு சொல்லலாம், குறுக்கு பெருக்கலை வெக்டர் பெருக்கல்னு சொல்லலாம். சார் புள்ளி பெருக்கல்னா மீனிங் என்ன சார் அப்படின்னா இது ரெண்டு வெக்டரை வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது புள்ளி பெருக்கல்னா நடுவுல புள்ளி வைக்கிறோம். ஓகேங்களா? நடுவுல புள்ளி வச்சு பெருக்கிறது நார்மலா நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்றது தான். ஓகேங்களா? நம்ம எப்படி ஸ்கேலர்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், 5 10 பெருக்கணும்னா என்னது 15. அதே மாதிரி ஜஸ்ட் பெருக்கிக்கிறது மட்டும் தான். ஓகேங்களா? வெக்டரா இருந்தாலுமே அந்த மாதிரி தான் இந்த இடத்துல பெருக்கும். ஓகேங்களா? அந்த புள்ளி பெருக்கல் ஸ்கேலர் வெக்டர் பெருக்கல் அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்றது, எந்த இடத்துல புள்ளி பெருக்கல் வரும் எந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் வரும் அப்படிங்கறதுனா நம்ம எந்த டைரக்ஷன்ல ரெண்டு வேல்யூ இருக்கு, a b ன்னு வேற வேல்யூ இருக்கு, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம், ஏங்கிற ஒரு ஃபோர்ஸ் பிங்கிற ஒரு ஃபோர்ஸ். அந்த ரெண்டு ஃபோர்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதோட டைரக்ஷன்லயே அதோட ரிசல்டன்ட் இருக்கு. மல்டிப்ளிகேஷன் என்னது அதோட ரிசல்டன்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த டைரக்ஷன்ல 5 நியூட்டன், இதே டைரக்ஷன்ல 2 நியூட்டன் அப்படிங்கிற உங்களுக்கு ஒட்டனை வச்சு சொல்லலாம் சிம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு மாஸ் இருக்கு. இந்த டைரக்ஷன்ல நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், எஃப்ங்கிற ஃபோர்ஸ். ஓகேங்களா? கொடுத்து இழுக்கும் போது இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இதே டைரக்ஷன்ல தான் இருக்கும். இந்த டைரக்ஷன்ல நான் பிடிச்சி இழுத்தோம்னா இந்த டைரக்ஷன்ல தான் நகரும். அப்ப நம்ம எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதே டைரக்ஷன்ல ரிசல்டன்ட் இருக்கு. ரிசல்டன்ட் அதோட அந்த ஒரு வினை. ஓகேங்களா? அதோட அந்த ஒரு ஃபோர்ஸ்னால நடக்கக்கூடிய அந்த ஒரு செயல் இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லணும்னா ஸ்கேலர்னு சொல்லுவோம். ஏன்னா ஒர்க்டனுக்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் வெக்டர் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர், ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட். ஆனா ஒர்க்டன் எதுனால இருக்கும் ஸ்கேலரா இருக்கும். அப்ப டாட் ப்ராடக்ட் நம்ம பண்றோம்னா அதோட எண் மதிப்பு எப்படி இருக்கும், ஃபைனலா ஸ்கேலர் தான் கிடைக்கும். இரு வெக்டர்களின் புள்ளி பெருக்கல் ஸ்கேலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டு வெக்டர் புள்ளி பெருக்கல் பண்ணோம்னா கிடைக்கிறது என்னது ஸ்கேலர். சார் எப்ப சார் வெக்டரா இருக்கும் அப்படின்னா நம்ம ரெண்டு வெக்டரை குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது அதோட ரிசல்டன்ட் அதுக்கு செங்குத்தா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பாட்டில் மூடி எடுத்துங்க. ஒரு பாட்டில் மூடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாட்டில வந்து ஜஸ்ட் இப்படி வச்சு இந்த மாதிரி திருப்புவீங்க. இப்படி திருப்பினீங்கன்னா என்ன ஆகும், வெளியில வரும். நான் திருப்புறது இந்த டைரக்ஷன், ஆமாங்களா? இப்படி திருப்புறேன் ஆனா பொருள் வெளியில வருது. சார் நான் இப்படி திருப்புறேன் சார், பாட்டில உள்ள போகும், ஆமாங்களா? அந்த ஒரு பாட்டிலுக்கு உள் டைரக்ஷன்ல போகும். அப்ப நான் ஏல இருந்து பி டைரக்ஷன் நோக்கி இப்படி திருப்புறேன், இதுதான் கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கிராஸ் ப்ராடக்ட் கையை வந்து ஜஸ்ட் இப்படி திருப்புறது தான். ஓகேங்களா? நான் வந்து இப்படி திருப்புறேன் சார், பொருள் அதுக்கு செங்குத்தா போகும். இல்ல சார் நான் இப்படி திருப்புறேன் சார், பொருள் அதுக்கு செங்குத்தா இப்படி வரும். ஓகேங்களா? ஒன்னு கிளாக் வைஸ்ல திருப்பினா ஒரு டைரக்ஷன்லயும், ஆன்டி கிளாக் வைஸ்ல திருப்பினா இன்னொரு டைரக்ஷன்லயும் வரும். ஓகேங்களா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எது டாட் ப்ராடக்ட் எது கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? டாட் ப்ராடக்ட் முதல்ல பார்த்தரலாம். a டாட் b ஈக்குவல் டு ab cos θ. அதே ஆன்சர் cos θ அப்படின்னா நல்லா வருங்க. இதுல a வெக்டர் இப்படியே தான் இருக்கு, a வெக்டர் இப்படியே தான் இருக்கு. அது எப்படி இருக்கு, ஒரு கிடைத்தளமா இருக்கு. அதுக்கு காம்பனண்ட்டை பிரிக்க முடியாது, கூறுகளை பிரிக்க முடியாது. ஆனா b வெக்டர் எப்படி இருக்கு, ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இருக்கு. அப்ப அதுக்கு கூறுகளை பிரிக்கலாம். இது தீட்டா அப்படின்னா இதோட ரெண்டு காம்பனன்ட்ஸ் ரிசல்டன்ட் இங்க இருக்கு. b வெக்டர்ங்கிறது ஒரு ரிசல்டன்ட் வெக்டர்னு வச்சுக்கலாம். அதோட ரெண்டு காம்பனன்ட் எங்க இருக்கும், ஒன்னு இங்க இன்னொன்னு இங்க. அப்ப இது தீட்டா அப்படின்னா இது என்ன வரும், b sin வருங்களா? இது b அப்படின்னா இது b sin θ, இது b cos θ எழுதலாமா? இது b sin, இதுவுமே b sin தான். அப்ப இந்த இடத்துல b sin வரும், இங்க b cos வரும். அதனாலதான் ஃபார்முலா என்ன வருது, ரெண்டு வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ரிசல்டன்ட் இந்த டைரக்ஷன்ல தான் எனக்கு இருக்க போகுது. அப்ப a வெக்டர் டாட் b cos. ஓகேங்களா? a b cos θ நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப a டாட் b ஓட வேல்யூ என்னது, ab cos θ. சைன் ஏன் வராதுன்னா இந்த பொருள் நகர்றதுக்கும் அந்த ஒரு சைனுக்கும் சம்பந்தம் இல்லை, அது வேற டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? அப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல சார் எனக்கு cos θ மட்டும் வேணும், ஆங்கிள் படி இந்த வெக்டர் கேக்குறாங்க, ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது
ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் கேக்குறாங்க அப்படின்னா தீட்டாங்கிறது என்னது ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டர் ரெண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் அப்ப cos θ = a dot b divided by ab அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் abங்கிறது என்னது மேக்னிட்யூட் எண் மதிப்பு மட்டும் ஓகேங்களா அதோட எண் மதிப்பு அதே மாதிரி ஆங்கிள் பிட்வீன் a and b தான் என்னது இந்த இடத்துல தீட்டா ரெண்டு வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கேலர் தான் கிடைக்கும் ஓகேங்களா புள்ளி பெருக்கல் பண்ணும்போது ஸ்கேலர் தான் கிடைக்கும் இது பரிமாற்று விதிக்கு உட்படும் எக்ஸாம்பிளுக்கு a dot b நம்ம எப்படி எழுதிக்கலாம் b dot a ன்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி பங்கீட்டு விதியுமே உட்படும் a dot b plus c அது எப்படி எழுதிக்கலாம் உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது a dot b plus a dot c இந்த மாதிரி நம்ம தேவைப்பட்டா எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெக்டர் பெருக்கல் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான் இதுக்கு வந்து ரிசல்டன்ட் ரெண்டு வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் வெக்டர் பெருக்கல்னா நடுவுல பெருக்கல் இருக்கும் இந்த மாதிரி பெருக்கல் சிம்பல் கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் ஓகேங்களா இங்கிலீஷ்ல வெக்டர் பெருக்கல் அதாவது குறுக்கு பெருக்கல் ஓகேங்களா அப்ப அதுக்கான வேல்யூ என்ன சார் வரும் அப்படின்னா சைன்ல வரும் ab சைன் அதோட ரிசல்டன்ட் எதுல இருக்கும் இங்க காஸ்னா அங்க சைன் கூடவே ஒரு n கேப் வரும் n கேப் எதுக்குங்க சார் அப்படின்னா இது ஒரு வெக்டர் ரெண்டு வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது வெக்டர் கிடைக்கணும் ரெண்டு வெக்டரை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஸ்கேலர்னா ரெண்டு வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு வெக்டர் கிடைக்கும் குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது ஓகேங்களா அப்ப அந்த வெக்டர் நமக்கு கிடைச்சது ஒரு வெக்டர் தான் அப்படி டினோட் பண்றதுக்கு தான் என்ன யூஸ் பண்றோம் n கேப் இல்ல சார் எனக்கு அந்த வெக்டரோட எண் மதிப்பு மட்டும் போதும் அது வெக்டரா இருந்தாலும் சரி எனக்கு எண் மதிப்பு மட்டும் தான் போதும் மீனிங் அது ஸ்கேலர் அப்ப எண் மதிப்பு மட்டும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும் ab சைனா மட்டும் மாறிடும் எனக்கு தீட்டா வேணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் a cross b divided by ab ஓகேங்களா மாடுலஸ் ஆஃப் a cross b divided by ab அப்படிங்கிறது இந்த இடத்துல தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் a and b தான் இந்த இடத்துல என்னது தீட்டா ஆங்கிள் பிட்வீன் a and b ஓகேங்களா அடுத்தது இது எதுக்குலாம் உட்படும் எதுக்குலாம் உட்படாதுன்னா பரிமாற்று விதிக்கு உட்படாது அதாவது a cross b னா b cross a க்கு ஈக்குவல் இல்ல நல்லா கவனிங்க a cross b நான் இப்படி கையை திருப்புறேன் அப்ப இந்த டைரக்ஷன்ல ரிசல்டன்ட் இருக்கும் ஓகேங்களா இதே நான் b cross a இங்க இருந்து இப்படி திருப்புறேன்னா இந்த டைரக்ஷன்ல ரிசல்டன்ட் இருக்கும் சொல்றது புரியுங்களா இது என்னது ஆன்டி கிளாக் வைஸ் இது கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லணும் எதிர் கடிகார திசை கடிகார திசையில நம்ம திருப்பணும்னா ஒரு டைரக்ஷன்ல வரும் எதிர் கடிகார திசையில் திருப்பணும்னா இன்னொரு டைரக்ஷன் தான் போகும் ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்காது என்னது அந்த ஒரு ரிசல்டன்ட் தொகு பையன் ஓகேங்களா அப்ப நம்ம அது ரெண்டு ஈக்குவல்னு சொல்ல முடியாது அதுவே ஈக்குவல் இல்லை அப்படிங்கும் போது பங்கீட்டு விதியுமே சரி அது ஈக்குவல் இல்ல வேற என்ன ஈக்குவல் அப்படின்னா அதோட ஆப்போசிட்டுக்கு ஓகேங்களா அதாவது மைனஸ் ஆஃப் b cross a மைனஸ் ஆஃப் b cross a மைனஸ் ஆஃப் b cross a நல்லா பாருங்க மைனஸ் b cross a ஓகேங்களா மைனஸ் b நல்லா பாருங்க a cross b not equal to b cross a ஆனா மைனஸ் b அப்படிங்கிறது என்னது இது b னா இது மைனஸ் b அது b னா இது என்னது மைனஸ் b வெக்டர்னு வரும் ஓகேங்களா அப்ப மைனஸ் b ல இருந்து a க்கு நம்ம கிராஸ் பண்றோம் அப்படின்னு நல்லா பாருங்க மைனஸ் b இங்க இருந்து நம்ம இப்ப கிராஸ் பண்றோம் இது மறுபடியும் என்ன ஆயிடுச்சு ஆன்டி கிளாக் வைஸ் இங்க இருந்து இங்க போனாலும் அதுக்கு பேர் என்னது ஆன்டி கிளாக் வைஸ் தான் இங்க இருந்து இதுக்கு வந்தாலுமே அதுக்கு பேர் ஆன்டி கிளாக் வைஸ் தான் ஆனா இங்க இருந்து இங்க வந்தா மட்டும் தான் என்னது கிளாக் வைஸ் இங்க இருந்து இங்க போறது நாட் ஈக்குவல் இங்க இருந்து இங்க வர்றதுக்கு பட் இங்க இருந்து இங்க வர்றது ஈக்குவலா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது பங்கீட்டு விதி அது வந்து உட்படும் ஜஸ்ட் a cross b plus c அப்படின்னா a cross b plus a cross c ஜஸ்ட் நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்ல அதை பண்ணிக்கலாம் கிராஸ் ப்ராடக்ட் உள்ள வந்து அடிஷன் இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் இருக்கணும் ஓகேங்களா வெளியில கிராஸ் ப்ராடக்ட் அடுத்தது இந்த ஒரு வெக்டர்களோட பெருக்கலை வச்சு சில கண்டிஷன்ஸ் ஓகேங்களா என்னென்னலாம் தேவை நமக்கு சம்ஸ் ஓரியன்டா அல்லது பேசிக்ஸ் என்னென்னலாம் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கண்டிஷனா பார்த்துருவோம் இரண்டு வெக்டர்களை வந்து செங்குத்தா இருந்துச்சு ரெண்டு வெக்டர்கள் செங்குத்தா இருக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு வெக்டர் இப்படி ஒரு வெக்டர் ஓகேங்களா இது a வெக்டர்னு எடுத்துக்கலாம் b வெக்டர்னு எடுத்துக்கலாம் ரெண்டு வெக்டர் செங்குத்தா இருக்கு அப்படின்னா அதோட புள்ளி பெருக்கம் என்ன ஆகும் அப்படின்னா சுழி ஆகும் ரெண்டு வெக்டர்கள் சுழி வரும் ஏன் அப்படின்னா புள்ளி பெருக்கத்துக்கான ஃபார்முலா வந்து ab cos θ cosல 90 ஓட வேல்யூ தான் நமக்கு 0 cosல 90 ஓட வேல்யூ 0 அப்ப இதோட வேல்யூ என்ன இருக்கும் a dot b equal to ab cos θ cos 90 ஓட வேல்யூ 0 அப்படிங்கும்போது ஏன்னா செங்குத்தா இருந்தா ஆங்கிள் 90 டிகிரி நமக்கு தெரிஞ்சதுதான் ஓகேங்களா அப்ப அதோட வேல்யூ 0வா இருக்கும் a dot b 0 சார் வேற எப்ப சார் 0வா இருக்கும் டாட் ப்ராடக்ட் புள்ளி பெருக்கம் எப்ப சார் 0வா இருக்கும் அப்படின்னா ரெண்டு வெக்டர்ல ஏதோ ஒரு வெக்டர் 0வா இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிளுக்கு a ஓட வேல்யூ 10 b ஓட வேல்யூ 0 அப்ப 10 × 0 0வா நமக்கு கிடைக்கும் a ஓ b ஓ 0வா இருந்துச்சுன்னா ஃபைனல் மதிப்பு 0வா இருக்கும் ஓகேங்களா இரண்டு வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று இணையா இருக்கும்போது ரெண்டு வெக்டர் ஒன்றுக்கொன்று இணையா இருக்கு இது இப்படி இருக்கு இன்னொன்னு இப்படியா இருக்கு இது a வெக்டர் இது b வெக்டர்னு எடுத்துக்கிறேன் இப்ப என்ன சார் 0 ஆகும் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் 0 ஆகும் கிராஸ் ப்ராடக்ட்ன்றது நம்ம கையை வளைக்கணும் இங்க வச்சு பாருங்க எப்படி வளைக்க முடியும் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் ஓகேங்களா அப்ப கிராஸே பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது குறுக்கு பெருக்கலே பண்ண முடியாது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப இதோட வேல்யூ என்னது 0 குறுக்கு பெருக்கல் வந்து எப்ப சுழியா இருக்கும்
ரெண்டு வெக்டரும் இணையா இருக்கும்போது குறுக்கு பெருக்கல் சுழியா இருக்கும். அல்லது நம்ம ஃபார்முலா என்னது sin θ. சைன்ல 0 எப்போ வரும் 0 டிகிரிக்கு தான் வரும். அப்ப இணையா இருக்குன்னா அதுக்கு பேர் என்னது ஆங்கிள் 0 டிகிரி. அப்ப sin 0 ஓட வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால ரெண்டு வெக்டர் இணையா இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0வா இருக்கும். ஓகேங்களா? அதாவது எதிரிணையா இருந்தாலுமே அதேதான். எதிரிணையாலுமே இப்படி 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 இருந்தாலுமே நம்ம என்ன பண்ண முடியாது, பெருசா கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க முடியாது. அப்ப எதிரிணையா இருந்தாலுமே ஆன்சர் என்ன வரும் 0 தான் வரும். ஏன்னா அங்கேயுமே 180க்குமே என்னதான் வேல்யூ 0 தான். நெக்ஸ்ட் டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். என்ன அப்படின்னா ஒரு வெக்டரை அதே வெக்டரால புள்ளி பெருக்கம் பண்ணும்போது, ஓகேங்களா, டாட் ப்ராடக்ட்ங்கிறது என்னது புள்ளி பெருக்கம். அதே வெக்டரால புள்ளி பெருக்கம் பண்ணும்போது என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர்னா என்னது, இது ஸ்கேலர் மாதிரி கன்சிடர் பண்ணி சொல்லிட்டேன். இது 2 இன்ட்டு 2 4 எழுதலாம், அல்லது 2 ஸ்கொயர் எழுதலாங்களா, 2 இன்ட்டு 2 2 ஸ்கொயர் அல்லது 4. ஓகேங்களா? அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்னா ஏ டாட் ஏ வந்து நம்ம எழுதலாம் ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிளா ஏ டாட் ஏ நம்ம என்ன எழுதலாம் ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அல்லது ஆர் டாட் ஆர் ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சார் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஆர் வெக்டர் இந்த மாதிரி கன்சிடர் பண்றேன். xi yj zk பொசிஷன் வெக்டர் அப்படிதான் நம்ம டினோட் பண்ணுவோம். ஆர் வெக்டர்ங்கிறது என்னது பொசிஷன் வெக்டர், நிலை வெக்டர். xi yj zk நல்லூர அடிஷன். அது ரெண்டு டைம் நான் மல்டிப்ளை பண்றேன். டாட் ப்ராடக்ட் எழுதி ஆர் ஸ்கொயர்னா மீனிங் என்னது ஆர் டாட் ஆர் அப்படிங்கும்போது x இன்டு x x ஸ்கொயர் y இன்டு y y ஸ்கொயர் z இன்டு z z ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த i இன்டு i ஸ்கொயர் j இன்டு j j ஸ்கொயர் k இன்டு k k ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேங்களா? அதுதானே i இன்டு i ஸ்கொயர் j இன்டு j j ஸ்கொயர் k இன்டு k k ஸ்கொயர்னு கிடைக்கும். i ஸ்கொயரோட வேல்யூ 1, j ஸ்கொயரோட வேல்யூ 1, k ஸ்கொயரோட வேல்யூமே 1. ஓகேங்களா? i j k ங்கிறது என்னது யூனிட் வெக்டர்ஸ். அப்ப 1 ஸ்கொயர்ங்கும்போது 1 தான் நமக்கு கிடைக்கும். இதுவுமே 1 ஸ்கொயர் 1 தான், இதுவுமே 1 ஸ்கொயர் 1 தான். ஓகேங்களா? சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த டாட் ப்ராடக்ட்ல எப்ப சார் புள்ளி பெருக்கம், டாட் ப்ராடக்ட்ல எப்ப சார் அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்னா வந்து அதோட வெக்டரால மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும்தான். ஓகேங்களா? ரெண்டு வெக்டர் இருக்கு, அதோட வெக்டராலேயே அதை மல்டிப்ளை பண்ணாதான் வேல்யூ கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் i டாட் j பண்றேன், i டாட் j பண்றேன், வேல்யூ கிடைக்காது, 0 கிடைக்கும். சார் j டாட் k பண்றேன், வேல்யூ 0 கிடைக்கும். இந்த இடத்துல நல்லா பாருங்க, இதுல இருந்து இதான் மல்டிப்ளை பண்ண முடியும், இதுல இருந்து இதான் மல்டிப்ளை பண்ண முடியும், இதுல இருந்து இதான் மல்டிப்ளை பண்ண முடியும். நான் மாத்தி மல்டிப்ளை பண்றேன். i இன்டு j 0, j இன்டு k 0. ஓகேங்களா? மறுபடியும் k இன்டு i 0 தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதோட வெக்டர் அதோட மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் தான் எப்ப கிடைக்கும் வேல்யூ டாட் ப்ராடக்ட்ல வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? அது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன். இங்க டாட் ப்ராடக்ட் ijk ijk i இன்டு i வேல்யூ கிடைக்கும், i டாட் i வேல்யூ 1. சார் i டாட் j i டாட் j 0, i டாட் k 0 தான். ஓகேங்களா? அதே மாதிரி j டாட் i 0 தான், j டாட் j வேல்யூ 1, j டாட் k இங்க வேல்யூ 0 போட்டுங்க. ஜஸ்ட் அந்த இடத்துல எழுதாம இருந்திருக்கேன், பிரிண்ட் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது k டாட் i 0 தான், k டாட் j 0 தான், k டாட் k வேல்யூ 1. ஓகேங்களா? அந்த வெக்டர் அதோட மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் தான் வேல்யூ கிடைக்கும். எப்ப புள்ளி பெருக்கத்துல, ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றதோட மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட். ஓகேங்களா? கிராஸ் ப்ராடக்ட்ங்கிறது இதுக்கான மல்டிப்ளை கொஞ்சம் அப்படியே வேற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒரு வெக்டரை அதோட வெக்டரால குறுக்கு பெருக்கம் பண்ணும்போது மதிப்பு சுழி, அங்க வேல்யூ கிடைக்கும், இங்க வேல்யூ கிடைக்காது. அங்க a இன்டு a ஸ்கொயர், இங்க a இன்டு a 0. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், a வெக்டர்னு இப்படி ஒன்று இருக்குன்னா இன்னொரு a வெக்டரும் இப்படிதான் இருக்கும், இப்படியே தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அதுக்கு பேர் என்னது a வெக்டர். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண முடியாது, கிராஸே பண்ண முடியாது. ஆமாங்களா? ரெண்டுமே இணையா இருக்கும். ஓகேங்களா? அப்ப அதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ண முடியாது, குறுக்கு பெருக்கல் பண்ண முடியாது. அதனால அதோட வேல்யூ என்னது 0 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது i இன்டு i 0, j இன்டு j 0, k இன்டு k 0. அதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ண முடியாது. சார் மற்றபடி வேற மாதிரி வந்தா எப்படி சார் பிளஸ் மைனஸ்ல வேல்யூ வரும், அதோட திசையை பொறுத்து. ஓகேங்களா? அதோட திசையை பொறுத்து பிளஸ் மைனஸ்ல வேல்யூ வரும். அதுக்கான ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்மால் ட்ரிக் தான் இது. ஒருவேளை கடிகார திசையில இருக்கு, நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, முதல்ல ia j k ijk னு 3 இருக்கு, 3 அச்சு தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ல. அப்ப சார் கடிகார திசையில அது இருக்கு பெருக்கல், அந்த ஒரு குறுக்கு பெருக்கல் கடிகார திசையில இருக்கு. ஐயையும் ஜேவையும் மல்டிப்ளை பண்றோம், அதுக்கு செங்குத்து திசையில தான் இருக்கும். இது x, இது y, இது z, இது i, இது j, இது k. சார் ஐயையும் ஜேவையும் நான் மல்டிப்ளை பண்றேன், ஐயவும் ஜேயையும் நான் மல்டிப்ளை பண்றேன், கிராஸ் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்றேன். அதோட ரிசல்ட் எங்க இருக்கும், k ல இருக்கும், பிளஸ் k. ஓகேங்களா? கிராஸ் ப்ராடக்ட்ல இருந்தா பிளஸ்ல போட்டுக்குங்க. இதே வந்து சாரி கிளாக் வைஸ்ல இருந்தா பிளஸ்ல போட்டுக்குங்க, ஆன்டி கிளாக் வைஸ்ல இருந்தா மைனஸ் போட்டுங்க. அது எங்க இருந்து பாருங்க, j கிராஸ் k, j கிராஸ் k. நான் இப்படி பண்றேன், அதுக்கான ரிசல்டன்ட் i ல இருக்கும். ஓகேங்களா? j கிராஸ் k அப்படிங்கும்போது அதுக்கான ரிசல்டன்ட் எங்க இருக்கும், i ல இருக்கும். அதுதான் இதுக்கான ரிசல்டன்ட்
i கிராஸ் j வந்து k, j கிராஸ் k i, இது k கிராஸ் i, மறுபடியும் அதே டைரக்ஷன்ல வரும் k கிராஸ் i, அதோட ரிசல்டன்ட் j ல இருக்கும், பிளஸ்ல இருக்கும். சார் இது அப்படியே மாறி வருது சார், ij க்கு பதிலா j i ன்னு வருது, ij க்கு பதிலா j கிராஸ் i பண்ண சொல்றாங்க. இதுலயே i j k ஓகேங்களா. இதுல இப்ப என்னது i டாட் j க்கு பதிலா நல்லா கவனிங்க, j டாட் i ன்னு இருக்கு, இதுதான் j டாட் i ஓகேங்களா. j டாட் i அப்படிங்கும்போது அதோட ரிசல்டன்ட் எங்க இருக்கும் அப்படின்னா மைனஸ் k ல இருக்கும். அதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், மைனஸ் k ல இருக்கும். இது k னா இதுதான் மைனஸ் k ஓகேங்களா. இதை நான் மறுபடியும் இந்த மாதிரி பண்றேன், கிளாக் வைஸ் இல்லாம ஆன்டி கிளாக் வைஸ்ல பண்றேன் ஓகேங்களா. j டாட் k நல்லா பாருங்க, j டாட் சாரி j டாட் k கரெக்டா தான் இருக்கு, j டாட் k நான் பண்றேன். அப்படி பண்ணும்போது சாரி k டாட் j வரும்ல, j டாட் k வராது, k டாட் j. அப்ப இங்க இருந்து இப்படி வருங்களா, k டாட் j. அப்ப நமக்கு எப்ப கிடைக்கும்னா மைனஸ் i ல கிடைக்கும். இதே மாதிரி மறுபடியும் வந்து நம்ம k டாட் i பண்ணும்போது சாரி i டாட் k, i டாட் k அப்படி ஒரு டைம் சொல்லிடுறேன், i டாட் j பிளஸ் j டாட் k பிளஸ் k டாட் i பிளஸ். அதுக்கு அப்படியே மாறி வருது சார், எனக்கு i டாட் j தான் முதல்ல வந்துச்சு, இப்ப எப்படி வருது j டாட் i வருது, j டாட் i மைனஸ் i டாட் k மைனஸ் k டாட் j மைனஸ். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறது தான். இதே கிளாக் வைஸ்னா பிளஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னா மைனஸ், அதே வேல்யூஸ் தான் வரும். இங்க ரெண்டு இருக்கா, iij இருக்கா, மீதி இருக்க மூணாவது k ஓகேங்களா. iij னா k தான் வரும், jk னா i தான் வரும், ki னா j தான் வரும். அது பிளஸ்ஸா மைனஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தான் என்னது இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த ஒரு கண்டிஷன் ஓகேங்களா. ஜஸ்ட் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், i கிராஸ் i என்ன வரும், i கிராஸ் i 0, இதே j கிராஸ் j 0, k கிராஸ் k 0, மீதி இடத்துல வேல்யூ வரும். எப்படி வரணும் நல்லா பாருங்க, i டாட் j, ij கிளாக் வைஸ் கடிகார திசை, அப்ப பிளஸ் ij னா k. அடுத்தது ik, k இங்க இருக்கு, அப்ப இந்த டைரக்ஷன்ல போகணும் ஆன்டி கிளாக் வைஸ், நடுவுல j இருக்கு, அப்ப மைனஸ் j வேற டைரக்ஷன்ல போகுது, அந்த கண்டிஷன் வருது ஓகேங்களா, மைனஸ் j. இதே மாதிரி மூணுக்குமே ஓகேங்களா. அடுத்தது இந்த ஒரு எண் மதிப்பு வெக்டர் பெருக்கல்ல எண் மதிப்பு எப்படி இருக்கும், மேக்ஸிமம் எப்ப கிடைக்கும், 0 எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் தான் மேக்ஸிமம் கண்டிஷன். முதல்ல புள்ளி பெருக்கத்துல நமக்கு எப்ப மேக்ஸிமம் கிடைக்கும், புள்ளி பெருக்கத்துல நம்ம ரெண்டு வெக்டர் வந்து மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்னா வேல்யூ 1 இருக்கும்போது, அப்ப புள்ளி பெருக்கத்துல வந்து 0க்கு தான் கிடைக்கும், ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா. பெரும் எண் மதிப்பு 0க்கு கிடைக்கும். அதே புள்ளி பெருக்கத்துல வந்து வேற எப்ப சார் சிறும எண் மதிப்பு கிடைக்கும், மினிமம் எப்ப கிடைக்கும்னா மைனஸ்க்கு, ஐ மீன் -1 கிடைக்கும். -1 எப்ப வரும் அப்படின்னா காஸ்ல 180க்கு, காஸ் 180 வேல்யூ என்னது -1, அப்ப அது சிறும எண் மதிப்பு. குறுக்கு பெருக்கல்ல பெரும எண் மதிப்பு 90 டிகிரில இருக்கும்போது தீட்டா சொன்னது புரியுதுங்களா. ரெண்டு வெக்டர், இது i, இது i, இது j அப்படின்னா தான் நமக்கு மேக்ஸிமம் k ல கிடைக்கும் ஓகேங்களா, ஃபுல் வேல்யூ கிடைக்கணும் அப்படிங்கும்போது. அப்ப ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் கண்டிப்பா 90 டிகிரில இருக்கும்போது தான் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். எப்ப குறுக்கு பெருக்கல்ல. சார் குறுக்கு பெருக்கல் எப்படி பண்றது, புள்ளி பெருக்கல் எப்படி பண்றதுன்னு சும்மா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும் தான். என்ன அப்படின்னா ரெண்டு வெக்டர் வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்றாங்க அப்படின்னா a வெக்டர் b வெக்டர்னு முதல்ல நீங்க என்ன எழுதுறீங்கன்னா ijk மேல எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் a கிராஸ் b ரொம்ப முக்கியம், a தான் முதல்ல எழுதணும், அப்புறம் தான் b எழுதணும். a ஓட கோஆர்டினேட்ஸ் b ஓட கோஆர்டினேட்ஸ் எண் மதிப்புகள் முன்னாடி இருக்கிறது. இப்ப 3i 4j plus 5k இந்த மாதிரி இருக்குன்னா இந்த 3 4 5 இதுதான் எழுதணும், ஏன்னா ijk காமனா மேல எழுதிட்டீங்க. அப்ப 3 4 5 a ஓட வேல்யூ ஒரு இதா இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல நான் என்ன எடுத்திருக்கேன்னா சும்மா எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன் ஓகேங்களா. 5 2 3, அதே மாதிரி b வந்து 2 1 5. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு மேட்ரிக்ஸ் தெரியும் ஓகேங்களா. நம்ம வந்து அணிகள்ல வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் இந்த ரோவையும் ஓகேங்களா, இந்த ரோவையும் இந்த காலமையும் கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மீதி இருக்கிறத குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம் இந்த மாதிரி ஓகேங்களா. அதே தான் இங்கேயுமே 2 4 8 நடுவில் ஒரு மைனஸ் போட்டுக்கணும், ஒரு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடுவில் என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணிட்டு 1 × 3 3 ஐக்கானது. நெக்ஸ்ட் நான் ஜேக்கானது எடுத்துக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் பிளஸ்னா அடுத்தது மைனஸ் அடுத்தது பிளஸ். அப்ப இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு மீதி இருக்கிறது 5 4 20 2 3 6 நடுவில் மைனஸ் ஓகேங்களா. மறுபடியும் மூணாவது பிளஸ், அப்ப அதுக்கு என்ன பண்ணுவோம் இதையும் எடுத்துட்டு மீதி i1 5 2 2 4 5 - 4. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு ரெண்டு வெக்டர் குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது நமக்கு என்னதான் கிடைக்கும், வெக்டர் தான் கிடைக்கும். ijk வெக்டர்ல தான் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் அதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு வெக்டர்ல கிடைக்கும். இதே சார் நான் ஸ்கேலர் பெருக்கல் பண்றேன்,
இதே வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 5 2 3 ஓகேங்களா 5 2 3 வேற வேல்யூ எடுத்துருக்கேன் பிக்கு 3 2 -2 +2 ஓகேங்களா I 3 15 2 2 4 மைனஸ் இருக்கு அப்ப -4 3 2 6 ஓகேங்களா அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 15 6 21 21 4 போனுச்சுன்னா 17 இதுக்கு வந்து எப்படி கிடைக்குது ரெண்டு புள்ளி பெருக்கல் பண்ணும்போது ஓகேங்களா ரெண்டு வெக்டர் புள்ளி பெருக்கல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஸ்கேலர் தான் கிடைக்குது வெறும் எண் மதிப்பு மட்டும் தான் கிடைக்குது இங்க நமக்கு டைரக்ஷனோட கிடைச்சிருக்கு I டைரக்ஷன் J டைரக்ஷன் K டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் வெக்டர்ல என்ன அப்படின்னா ஈக்குவலிபிரியம் சமநிலைங்கிற ஒரு கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இந்த யூனிட்ல இன்னும் இதுக்கு மேல நம்ம படிக்க போற எல்லா யூனிட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன் சார் சமநிலைனா என்னங்க சார் அப்படின்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருள் மேல வெவ்வேறு திசையில வெவ்வேறு விசைகள் செயல்படும் போது ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ் இங்க ஒரு ஃபோர்ஸ் இங்க ஒரு ஃபோர்ஸ் சம்திங் இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது நிறைய விசை அது மேல செயல்படுது ஓகேங்களா விசை செயல்படும் போது பொருள் நகர்ல அப்படின்னா சமநிலை எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் என் மேல விசையே செயல்படலையான்னு கேட்டீங்கன்னா இல்ல கீழே என்னோட வெயிட் இருக்கு அத பேலன்ஸ் பண்றதுக்கு மேல் டைரக்ஷன் என்ன இருக்கு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு என்னது நார்மல் ஃபோர்ஸ் அதாவது நம்ம ஃபவுண்டேஷன்ல பார்த்திருப்போம் கீழே எம்ஜினா மேல என்ன இருக்கும் நார்மல் இருக்கும் ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா கீழே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது மேல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு கீழே இருக்க ஃபோர்ஸை மேல இருக்க ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணுது ஏன்னா ஃபோர்ஸ்ங்கிறது விசை அப்படிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி கீழே இருக்கிறது பிளஸ்னா மேல இருக்கிறது மைனஸ் கீழே ஒருவேளை 10 இருந்துச்சுன்னா மேல -10 இருந்து பேலன்ஸ் பண்ணுது அப்ப அந்த ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கு பேர் தான் என்னது சமநிலைன்னு சொல்லுவோம் ஒரு பொருள் நகராம இருக்கணும் which means acceleration இருக்கக்கூடாது acceleration 0 அதாவது வேற என்னன்னு சொல்லலாம் summation of force 0 net force 0 ரொம்ப ரொம்ப முக்கியம் மொத்த விசை ஓகேங்களா தொகுபயன் விசை அல்லது மொத்த விசை எப்படி சுழியா இருக்கும் அல்லது அந்த பொருள் நகராம இருக்கு ரெண்டுக்குமே மீனிங் ஒண்ணுதான் ஓகேங்களா ஒரு புள்ளியில் விசைகள் செயல்படும் போது அது சுழி முடுக்கத்தினை ஏற்படுத்தினால் அது சுழி முடுக்கம்னா மீனிங் என்னது நகரவே கூடாது முடுக்கமே இருக்கக்கூடாது அப்புள்ளி சமநிலையில் உள்ளது எனலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு புள்ளி எதுல இருக்கு சமநிலையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொகுபயன் வேல்யூ வந்து எப்படி இருக்கும் சுழியா இருக்கும் ஆக்சலரேஷன் 0 இதுக்கான டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு எப்பப்பெல்லாம் எந்தெந்த மாதிரி ஃபோர்ஸ் எத்தனை ஃபோர்ஸ் தேவைப்படும் அது சமநிலையில இருக்கிறதுக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒரு புள்ளியை சமநிலையில் வைக்க இப்படி ஒரு புள்ளி இருக்கு அதை சமநிலையில் வைக்கிறதுக்கு குறைந்தபட்சம் தேவையான விசையோட எண்ணிக்கை 2 எக்ஸாம்பிளுக்கு இது 4 என்னோட மாஸ் இது சமநிலையில் இருக்குன்னா கீழே mg இருக்கும் mg மட்டும் இருந்தா நான் கீழே போயிடுவேன் மேல அதை ஆப்போஸ் பண்றதுக்கு என்ன இருக்கும் நார்மல் நான் தரையில நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா இல்ல சார் நான் ஒரு கைத்துல தொங்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கைத்துல பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இங்க என்னோட mg இருக்கும் கீழே mg இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன இருக்கும் டென்ஷன் இருக்கும் அதனால தான் நான் தொங்க முடியாது சேம் வேல்யூ நம்ம பொருள் நகரல அப்படின்னா mg = டென்ஷன் அந்த மாதிரி எழுதிக்கும் ஒருவேளை பொருள் நகர்ந்துச்சுன்னா நம்ம அதுக்கான ஃபார்முலாஸை நியூட்டன் லாவை பேஸ் பண்ணி நம்ம எழுதுவோம் அது நெக்ஸ்ட் யூனிட்ல நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்ப 2 எப்பனா ஒரு புள்ளி சமநிலையில இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு விசைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா கீழே mg இருக்கு மேல நான் நார்மல் இருக்குன்னு வச்சுக்கிறேன் இந்த ரெண்டு விசை எப்படி இருக்கணும் அப்படின்னா சம எண் மதிப்பு இது 10னா இதுவும் 10 தான் இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப முக்கியம் எதிரெதிர் திசையிலையும் இருக்கணும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு சார் இது 10 ஒருவேளை சும்மா நான் ஒரு பேச்சுக்கு நார்மலும் கீழே இருக்குன்னு வச்சுக்கிறேன் 10 ஓகேங்களா அப்ப இது ஒரு 10 இது ஒரு 10 அதை தள்ளிக்கிட்டு போகும் ஆமாங்களா கண்டிப்பா அது அப்படியே நிக்காது அதை பேலன்ஸ் பண்றதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா தேவை அப்ப ரெண்டு விசை மினிமம் தேவை ஓகேங்களா ஒரு புள்ளியை சமநிலை வைக்கிறதுக்கு அந்த ரெண்டு விசையும் எப்படி இருக்கணும் எண் மதிப்புல சமமா இருக்கணும் திசையில எதிரெதிர் திசையில இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இல்ல சார் வேற கண்டிஷன் எடுத்துக்கிறேன் ஒரு புள்ளியை சமநிலையில வைக்கணும் தேவையான குறைந்தபட்ச விசை எப்ப அப்படின்னா சமமற்ற விசைகள் எக்ஸாம்பிளுக்கு கீழே ஒரு விசை 2 நியூட்டன் இருக்குன்னு வச்சுக்கலாம் மேல 5 நியூட்டன் இது ரெண்டு சம விசையான்னு கேட்டீங்கன்னா எதிரெதிர் திசையில இருக்கு ஆனா சமமா இல்லை இது 2 இது 5 சார் நான் இதை சமநிலையில வைக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எனக்கு என்ன தேவை இன்னும் ஒரு விசை தேவை நான் இந்த டைரக்ஷன்ல இன்னொரு 3 நியூட்டன்ங்கிற விசை கொடுத்தேன்னா கீழே 5 மேலே 5 ஓகேங்களா அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க சமமற்ற விசைகளா இருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது 3 தேவை எதுக்கு ஒரு புள்ளியை சமநிலையில வைக்கிறதுக்கு இந்த அந்த ஒரு 3 விசை எப்படி இருக்கும்னா ஒரே தளத்துல இருக்கணும் ரொம்ப முக்கியம் ஒரே தள வெக்டர்களா இருக்கணும் ஓகேங்களா அது விசைன்னு எடுத்தாலும் சரி வெக்டர் எடுத்தாலும் சரி ஏன்னா விசை ஒரு வகையான வெக்டர் தான் ஓகேங்களா விசைங்கிறது எண் மதிப்பும் இருக்கு திசையும் இருக்கு அப்ப நம்ம அந்த வெக்டருக்கு எக்ஸாம்பிளாவே சொல்லலாம் அடுத்தது சார் அது ஒரு தளத்துல இல்ல சார் ஒரு தளத்தில் இல்லாத வெக்டர்கள் ஓகேங்களா ஒரு தளத்துல ஒண்ணும் இல்ல இது ஒரே டைரக்ஷன் ஐ மீன் ஓகேங்களா ஆப்போசிட் டைரக்ஷன் எக்ஸ்ட்ரா நான் ஒண்ணு ஆட் பண்றேன் ஒரு பாக்ஸ் இந்த டைரக்ஷன் இது ஒரு தளம்னு சொல்லலாம்
சார் நான் எக்ஸ்ட்ரா கீழே ஒன்று ஆட் பண்றேன், இது ஒரு 2, ஓகேங்களா, இது ஒரு 2ன்னு வச்சுக்கலாம், அது அப்படியே நிற்கும் அந்த டைரக்ஷன்ல. சார் நான் இன்னொரு டைரக்ஷன்ல கொடுக்குறேன், எக்ஸ் ஒய் டைரக்ஷன், இது எல்லாமே எக்ஸ் டைரக்ஷன் சொல்லலாம். இது பாசிட்டிவ் எக்ஸ், இது நெகட்டிவ் எக்ஸ், இது நெகட்டிவ் ஒய், இது மேல இருக்கிறது பாசிட்டிவ் ஒய். ஓகேங்களா, நான் கீழே வரும் 3 கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்ப கண்டிப்பா பொருள் கீழே வரும், இந்த பக்கம் நகராது, இந்த பக்கம் கண்டிப்பா நகரும். சார் நான் இதை நிறுத்தி வைக்கணும், அதாவது சமநிலையில வைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணும், மேல குறைஞ்சபட்சம் அந்த 3 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கணும், அப்பதான் என்ன ஆகும், பொருள் அப்படியே நிற்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், ஒரு தளத்தில் இல்லாத வெக்டர்கள் மூலம் ஒரு புள்ளியை சமநிலையில் வைக்க. அந்த ஒரு புள்ளிங்கிறது என்னது, நான் இந்த ஒரு மாசம் தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதை சமநிலையில வைக்கணும்னா தேவையான வெக்டர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளோ, 4. ஓகேங்களா, 3 கண்டிஷன். ஒரு புள்ளியை சமநிலையில வைக்கணும் அப்படின்னா ஒரே தளத்துல அமையணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல சமமான 2 வெக்டர் இருந்துச்சுன்னா அப்ப முடியும். இல்ல சார் அந்த விசைகள் வந்து சமம் இல்ல அப்படின்னா குறைஞ்சபட்சம் தேவை 3. அந்த 3ங்கிறது 4 ஆகும், 5 ஆகும், 6 இருக்கலாம். ஓகேங்களா, குறைஞ்சபட்சம் 3 தேவை. அதே மாதிரி சார் வேற தளத்துக்கு போயிடுச்சு, அப்ப சமநிலை வைக்கணும்னா குறைஞ்சபட்சம் எப்படி இருக்கணும், 4 தேவைப்படும். குறைஞ்சபட்சம் எவ்வளவு தேவைப்படும், 4 விசைகள் தேவைப்படும். ஓகேங்களா, அடுத்தது இந்த சமநிலைக்கான கண்டிஷன், இது மட்டும் தான் நம்ம இந்த யூனிட்க்கு தேவைப்படும். அடுத்த யூனிட் ஐ மீன் 5வது யூனிட்ல தான் நமக்கு இது தேவைப்படும். இருந்தாலும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன், சமேஷன் ஆஃப் எஃப்னா மீனிங் என்னது, மொத்த விசை, நிகர விசை எப்படி இருக்கணும், சுழியா இருக்கணும். ஓகேங்களா, அப்படி சுழியா இருந்துச்சு, நிகர விசை சுழினா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா நேர்கோட்டு சமநிலைன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா இது ஒரு நேர்கோடு, இது கிடைத்தள கோடு, இது செங்குத்து கோடு. கிடைத்தளத்துல சமநிலையா இருக்கு, இங்க ஒரு 5, இங்க ஒரு 5, கிடைத்தளத்துல சமநிலையில இருக்கு. இல்ல சார் இங்க வேற ஏதோ 2 போகுது, இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, இது செங்குத்துல சமநிலை இருக்கு, இதுவுமே ஒரே டைரக்ஷன் தானே, இது ஒரு டைரக்ஷன், இது ஒரு டைரக்ஷன். அப்ப நேர்கோட்டு சமநிலைன்னு சொல்லலாம் எப்பனா மொத்த விசை சுழியா இருந்துச்சுன்னா. அந்த ஒரு பொருள் மேல செயல்பட மொத்த விசை தனித்தனியா பார்க்க கூடாது. ஓகேங்களா, இந்த டைரக்ஷன்ல 5, இந்த டைரக்ஷன்ல 5. சார் இங்க மொத்த விசை என்னன்னா இது 5, மேல இருக்கிறது -5 எடுப்போமா, ஆப்போசிட் டைரக்ஷன் போது. அப்ப 5 - 5 0 அப்படி சொல்றேன். ஓகேங்களா, மொத்த விசை சுழியா இருக்கணும். இது அடுத்த கண்டிஷன் என்னன்னா மொத்த திருப்பு விசை. ஓகேங்களா, ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம் எப்ப டவுனா என்னது, திருப்பு விசை டார்க். ஓகேங்களா, மொத்த திருப்பு விசை சுழியா இருந்துச்சு அப்படின்னா சுழற்சி சமநிலையில இருக்குன்னு அர்த்தம். அது வந்து நேர்கோட்டு சமநிலை, இது சுழற்சி சமநிலை. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு துகள் மீது செயல்படும் நிகர விசையின் மதிப்பு சுழி அப்படின்னா அது நேர்கோட்டு சமநிலை. நிகர திருப்பு விசையின் மதிப்பு சுழி அப்படின்னா அது என்னது, சுழற்சி சமநிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சமநிலை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான கண்டிஷன். பட் இதை பேஸ் பண்ணி NLM அடுத்த யூனிட் இருக்கு இல்லைங்களா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், இயக்க விதிகள், அதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு டைம் பாத்துருங்க. ஓகேங்களா, இவ்வளவுதான் வந்து நமக்கு வெக்டர் போர்ஷன்ல கவர் ஆகுறது. ஓகேங்களா, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்த்திருப்போம் அப்படின்னா வந்து ஸ்கேலர்னா என்ன, வெக்டர்னா என்ன, வெக்டரோட டைப்ஸ் எப்படி ஆட் பண்றது 2 லாவோட பார்த்திருப்போம். இந்த லால இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்த்திருப்போம், அந்த 2 லாவை பேஸ் பண்ணி எப்படி அந்த ஒரு 2 வெக்டர் பேரலா இருந்தா எப்படி இருக்கும். ஓகேங்களா, இணையா இருந்தா. ஓகேங்களா, 90 டிகிரில இருக்கும்போது அதுக்கான ரிசல்டன்ட்கான ஃபார்முலா என்ன. ஓகேங்களா, 180 டிகிரில இருக்கும்போது அதுக்கான ரிசல்டன்ட்கான ஃபார்முலா என்ன. ஒரு இதை பிளஸ் பண்ணும், இன்னொன்னு மைனஸ் பண்ணும், இன்னொன்னுக்கு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஒரு ரூட் எடுப்போம். 3 கண்டிஷன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து வெக்டர் பெருக்கல் தான். ஓகேங்களா, ஸ்கேலர் பெருக்கல் என்னது, வெக்டர் பெருக்கல், அதாவது டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட், புள்ளி பெருக்கம் வெக்டர் பெருக்கம். அதை பேஸ் பண்ணி எப்ப புள்ளி பெருக்கம் 0 ஆகும், எப்ப வெக்டர் பெருக்கம் 0 ஆகும், எப்ப புள்ளி பெருக்கம் மேக்ஸிமமா இருக்கும், எப்ப வெக்டர் பெருக்கம் மேக்ஸிமமா இருக்கும். ஓகேங்களா, இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியா என்ன பார்த்திருக்கோம், சமநிலை பார்த்திருக்கோம். இதோட நமக்கு என்ன முடியுது அப்படின்னா வெக்டர்கள் முடியுது. அடுத்த கிளாஸ்ல நம்ம இந்த வெக்டர்களை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நீட்ல எந்த மாதிரிலாம் கேட்பாங்க, எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா, thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.